இந்த தேர்தலுடைய பேரே பாருங்க, நாடாளு மன்றம், நாட்டை ஆளக்கூடிய மன்றம். அதற்கு யார் தலைவராக வரும்? அப்படி என்றால் நமக்கு தெளிவாக தெரியும், மோடியை பிரதமர் தேர்தல் அப்படிங்கிறது. இது உள்ளாட்சி தேர்தல் கிடையாதுங்கம்மா, எம்எல்ஏ எலெக்ஷன் கிடையாது, முதலமைச்சர் யார் வர வேண்டும் அதற்கான தேர்தல் இல்லை. இந்த தேர்தல் என்பது யார் நாட்டை ஆளக்கூடிய தலைவராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். அப்படி இருக்கும்போது நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை மோடி அவர்கள் வேண்டாம் என்று எதிர்கட்சி சொல்றாங்க, வேற யாரை வச்சுக்கலாம்? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருக்கட்டுமா, இல்ல மம்தா பானர்ஜி அவங்கள இருக்கட்டுமா, இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து யாராவது இருக்கட்டுமா, இல்ல ஃபரூக் அப்துல்லா அவங்க இருக்கட்டுமா, இல்ல உத்தவ் தாக்கரே அவங்க இருக்கட்டுமா, இல்ல ஸ்டாலின் தான் இருக்கட்டுமா? அதை பிரதமராக நீங்கள் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, கனவு கண்டு பாருங்க, யாரு பிரதமராக இருந்தா அந்த நாடு நன்றாக இருக்கு. நீங்க யோசிச்சாலே உங்களுக்கு தெரியும், அந்த நாற்காலிக்கு வருவதற்கு தகுதி யாருக்கும் இல்லை. நரேந்திர மோடி அவர்களுக்கு நிகர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டத்தில் நாம் வாக்களிக்க இருக்கின்றோம்.